வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சமீபத்தில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி. மதுரையில் விளக்கு தூண் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அது ஒரு முக்கியமான இடமாகும். அங்கே தான் நிறைய வியாபார கடைகள்லாம் இருக்குது. மக்கள் நிறைய கூடக்கூடிய இடம், வந்து போகிற இடம். பக்கத்துலேயே மீனாட்சி அம்மன் கோயிலும் இருக்குது. அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மாநில மக்களும் எல்லா மாவட்ட மக்களும் உலகம் பூரா இருந்து அங்கே வருவாங்க. ஆக மதுரை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ராத்திரி 10 மணிக்கு அப்படி ஒன்றும் பிரமாதமாக காலியாக இருக்காது. ஆட்கள் வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. நல்லா வெளிச்சமாக தான் இருக்கும். அந்த நேரம் பாருங்கள், செல்வ மாலினி அப்படின்னு ஒரு பெண்மணி, சுமார் 46 வயசு இருக்கலாம். அவங்க வந்து அந்த விளக்குத்தூண் பகுதியில் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அவங்க யாரையோ எதிர்பார்த்து நின்றுட்டுருக்காங்க. சில பேர் வரேன்ருக்காங்க, உறவினர்கள் அவங்களுக்காக காத்துட்ருக்காங்க. அந்த நேரம் தற்செயலாக அந்த ரோட்டு ஓரத்தில் பார்க்குறாங்க. அந்த தளவாய் தெருவோ என்னமோ சொல்கிறாங்க. அது பக்கத்தில் ஒரு மஞ்சள் பை, ஒரு சாக்கு மூட்டை. மஞ்சள் பைனா சின்ன பை இல்லை, மஞ்சள் கலரில் ஒரு சாக்கு மூட்டை அங்கே இருக்குது. அது பார்த்த உடனே இவங்களுக்கு ஏதோ தோணி இருக்குது. கிட்ட போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா பணம், ஏகப்பட்ட பணம் இருக்கிறதுக்குள்ள. அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிருக்காங்க. இது யாராவது உங்கள் பணமா, உங்கள் மூட்டையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. யாரும் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, காவல் பீட்டில் ஒரு போலீஸ்கார்ட்ட சொல்லிட்டாங்க. அவரும் வந்து பார்த்துட்டு அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் எல்லாம் சேர்ந்து அதை எண்ணி பார்க்குறாங்க. 17,50,000 ரூபா, 17.5 லட்சம் மொத்தம் அந்த பணத்தினுடைய மொத்த தொகை. இந்த பணத்தை பார்த்துட்டு அந்த அம்மா எந்த விதமான சபலமும் அடையாமல் அழகாக கொண்டாந்து போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணி இப்போ அது பாதுகாப்பான இடத்துல இருக்குது. இந்த அம்மாவுக்கு செல்வமாலினின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் ஏதோ நல்ல வசதியாக வாழ்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வச்சுருக்காங்க. ஆனால் பேரில் இருக்க செல்வம் அவங்க வாழ்க்கையில் இல்லை. மாலினின்னாலும் மலர் சூடியவள், மலருக்கு உரிமையாளர், கடவுள் பேரும் மாலினின்னு வரும். ஆக இந்த பேரில் செல்வம் இருக்குது, மாலினிங்கிற பேரில் கடவுள் அனுகிரகம் இருக்குது. ஆனால் கூடவே வறுமையும் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4 வீட்டில் வீட்டு வேலை செய்கிறாங்க. அது இல்லாமல் சொக்கநாதர் கோயில்லையும் வேலை செய்கிறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால வீட்டில் எப்போவுமே ஒரு ஆள் இருக்கவே முடியாது. அதனால் இவங்க வேலைக்கு போன பிறகு தான் அவங்க வருவாங்க. வீட்டை திறந்து எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு நம்பிக்கையான விஷயம். இது நிறைய வீடுகளில், நீங்களே உங்கள் வீடுகளில் அப்படித்தான் வச்சுருப்பீங்க. நல்லா பாருங்கள், பக்கத்தில் விசாரித்து பாருங்கள். அந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்க. பெரிய சம்பளம்லாம் கொடுக்கலன்னா கூட நாணயத்தோடு இருப்பாங்க. நல்ல ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அந்த வேலை செய்வாங்க. அந்த அம்மாவும் இந்த ரகமாக தான் இருக்கணும். அதே போல் அந்த சொக்கநாதர் கோயிலில் வேலை செய்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, அவங்களுக்கு வந்து தப்பான சிந்தனைகள், எண்ணங்கள் வரவே இல்லை. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கேயே வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எண்ணம். அதனால் இந்த பணத்தை ஒரு பைசா கூட அவங்க தொடாமல் அப்படியே கொண்டு போய் போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பணத்து மேலே ஆசை இல்லைங்க, அது யாரோட இதுன்னு தெரிஞ்சு கொடுத்துடணும்னு நினச்சேன். அது எப்படியாவது உரியவங்க கிட்ட போய் சேர்ந்தால் ரொம்ப நல்லது, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த அம்மா அந்த பணத்தை பார்த்து சபலப்படாமல் ஒப்படைச்சது தான் இங்கே ஹைலைட். இந்த விஷயம் ஒரு அபூர்வமான விஷயமா இல்லையா? இது நம்முடைய பணம் அல்ல. இந்த நேர்மைக்காக தான் இன்னைக்கு எபிசோடில் அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். இந்த நேர்மை நம்ம ஒவ்வொருத்தருடையும் வரணும். ஒவ்வொரு இளம் தலைமுறையினருக்கும் இந்த செய்தி போய் சேரணும். இந்த இடத்துல அந்த செல்வ மாலினி அவர்களுக்கு மாபெரும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நாட்டில் எப்பயாச்சும் கொஞ்சம் மழை பெய்யுது பார்த்தீங்களா, விலை ஜாஸ்தியானாலும் சாப்பிட உணவுப் பொருள் கிடைக்குது பார்த்தீங்களா, எதனால்? இந்த மாதிரியும் சிலர் இருக்கிறனால தான். அதுதான் அன்றைக்கே சொன்னாங்க, நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னாங்க. அப்போது நல்லவங்க இன்னும் நம்ம மத்தியில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நமக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி தெரிஞ்சவங்களை நம்ம அறிமுகப்படுத்தலாம்.
அதை பார்த்து நாம் அப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். இதான் இதனுடைய நோக்கம். இதாங்க இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.